ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர், டைம்லைன், யூசேஜ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம்னா, பாஸ்டில் இல்லாட்டி ப்ரெசண்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அதுக்கப்புறமும் நடந்துகிட்ருக்க ஆக்ஷனை சொல்லையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கல நமக்கு புரியும். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்ப் ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்ப் ஒன் ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 20 years. அடுத்த வருஷம் வந்தால் நான் ஒரு 20 வருஷமாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு டைம் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். கரண்ட் இயர் வந்து 2022ன்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் வாழ ஆரம்பித்த வருஷத்தை வந்து 2003 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2003லேருந்து 2022 வரைக்கும் நான் ஒரு 19 வருஷம் வாழ்ந்திருப்பேன். இன்றைக்கி சொல்கிறேன். அடுத்த வருஷம் வந்தால் இங்கே நான் 20 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்பேன். இந்த 2023க்கு அப்புறமும் நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருப்பேன். அப்போ இதுக்கப்புறமும் இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். பை ஜூன் ஐ வில் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்ப்போம். ஜூன் வந்தால் நான் 2 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு டைம்லைன் பார்ப்போம். கரண்ட் மந்த்தை வந்து நான் 2022 மார்ச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜூன் 2020. அப்போ பார்த்தோம்னா 2022 ஜூன் அப்படிங்கிற பாயிண்ட் வரப்போ நான் 2 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுட்ருப்பேன். அந்த 2022 ஜூன் அதுக்கப்புறமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு டைம்லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் இந்த ஆன்கோயிங் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ வில் ஹாவ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் 3 hours when ரமேஷ் கம்ஸ். அதாவது ரமேஷ் வரும்போது நான் 3 மணி நேரம் வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருப்பேன். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஐ வில் ஹாவ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் 3 hours அப்படிங்கிறது வந்து மெயின் கிளாஸ். எப்படி மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்னா, ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு உண்டான வேர்ப் இருக்குது. அதாவது ஐ அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் கிளீனிங் அப்படின்ட்டு வெர்ப் இருக்குது. அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வென் ரமேஷ் கம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வென் ரமேஷ் கம்ஸ் அப்படின்னா ரமேஷ் வரும்போது. அப்போ சென்டென்ஸ் முழுமை பெறல, இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் இதை வந்து டிபெண்ட் கிளாஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வென் அப்படிங்கிறது வந்து டைம் ரிலேட்டடாக வர அட்வர்ப், அதுக்கப்புறம் ரமேஷ் அப்படின்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்ஸ் அப்படின்ட்டு வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரமேஷ் கம்ஸ் அப்படிங்கிறத. அப்போ பார்த்தோம்னா வென் அப்படின்ட்டு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம டைம் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சபார்டினேட் கிளாஸில் வந்து நம்ம டைம் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃப்யூச்சர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் கிளாஸில் வந்துட்டு ஃப்யூச்சர் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் வென் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் கம்ஸ் அப்படின்ட்டு ப்ரெசண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயின் கிளாஸில் வந்துட்டு எந்தெந்த டென்ஸ் யூஸ் பண்ணால், சபார்டினேட் கிளாஸில் எந்தெந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா த சீக்வன்ஸ் ஆஃப் டென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து டைம் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டைம் வந்து 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்த டயத்தை வந்து 12 மணின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தோம்னா 12 மணிலேருந்து இப்போ வரையிலும் நான் ஒரு 2 மணி நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ரமேஷ் வர பாயிண்ட்டை வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரமேஷ் வரப்போ நான் ஒரு 3 மணி நேரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து ரமேஷ் வந்ததுக்கப்புறமும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ நமக்கு டைம் லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். சப்போஸ் நான் வந்து
2 மணிக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா ரமேஷ் வரப்போ ஒரு மணி நேரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், ப்ரெசண்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் taught English for 5 years. இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 5 years அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு மீனிங் பார்ப்போம். அடுத்த வருஷம் வரப்போ நான் இங்கிலீஷ் வந்து 5 வருஷமாக டீச் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு டைம் லைன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். கரண்ட் இயர் 2022. நான் வந்து இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பித்த வருஷத்தை வந்து 2018ன்னு எடுத்துக்கிறேன். 2018லேருந்து 2022 வரைக்கும் ஒரு 4 வருஷமாக டீச் பண்ணியிருப்பேன். இப்போ ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வந்தால் நான் இங்கிலீஷ் ஒரு 5 வருஷமாக டீச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு டைம்லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 2023 அப்படிங்கிற பாயிண்ட்டோட நான் வந்து டீச் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் டீச் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுக்கு மீனிங் பார்ப்போம். அடுத்த வருஷம் வந்தால் நான் இங்கிலீஷ் ஒரு 5 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு டைம் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். கரண்ட் இயர் வந்து 2022 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பித்தது வந்து 2018லேருந்து அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ 2018லேருந்து 22 வரைக்கும் நான் ஒரு 4 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருப்பேன். 2023 வந்துச்சுன்னா நான் ஒரு 5 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருப்பேன். 2023க்கு அப்புறமும் நான் டீச் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ நமக்கு டைம்லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடக்காது. அதுவே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் வந்து ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ அடுத்த யூசேஜ் பார்ப்போம். இப்போ இந்த டென்ஸை எப்படி கொஸ்டின் டைப் நெகட்டிவ் டைப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சென்டென்ஸை எடுத்துக்கிறேன். she will have been washing clothes for 3 hours. அதாவது அவள் 3 மணி நேரமாக துணி துவைத்து கொண்டு இருப்பாள். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் டைப்லையும் நெகட்டிவ் டைப்லையும் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப்பில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் டைப்பில் மாற்றுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு ஹாவ் பீன் யூஸ் பண்ணிட்டு வெர்பு 1 ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் பிரகாரம் மேலே இருக்க சென்டென்ஸை வந்து நம்ம மாற்றி எழுதினோம்னா எப்படி கிடைக்கும்னா வில் சி ஹாவ் பீன் வாஷிங் க்ளோத்ஸ் ஃபார் 3 hours அப்படின்னு கிடைக்கும். அதாவது அவள் 3 மணி நேரமாக துணி துவைத்து கொண்டு இருப்பாளா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அடுத்து கொஸ்டினை எப்படி நெகட்டிவ் டைப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படி நெகட்டிவ் டைப்பில் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வில், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாவ் பீன் யூஸ் பண்ணிட்டு வெர்பு 1 ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் பிரகாரம் மேலே இருக்க சென்டென்ஸை நம்ம மாற்றி எழுதினோம்னா எப்படி வரும்னா வில் சி நாட் ஹாவ் பீன் வாஷிங் க்ளோத்ஸ் ஃபார் 3 hours அப்படின்னு வரும். அதாவது அவள் 3 மணி நேரமாக துணி துவைத்து கொண்டு இருக்க மாட்டாளா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இப்போ நெகட்டிவ் டைப்பில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். அப்படி நெகட்டிவ் டைப்பில் மாற்றினோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் நாட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்பு 1 ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் பிரகாரம் தான் நெகட்டிவில் யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் பிரகாரம் சென்டென்ஸை நம்ம மாற்றி எழுதினோம்னா எப்படி வரும்னா she will not have been washing clothes for 3 hours அப்படின்னு வரும். அதாவது அவள் 3 மணி நேரமாக துணி துவைத்து கொண்டு இருக்க மாட்டாள் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.